ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இப்போ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆகட்டும், யூனிட் 6 ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக் தான் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து அதே லெசன் தான், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோவில் வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியராக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு வீடியோவுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே வந்துட்டு வீடியோ எண்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஃபால் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர் மேன் மூடு ஹிஸ் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th செப்டம்பர். என்ன ஆகுது, இப்போ வந்து கட்டபொம்மன் அவர்கள் வந்து சிவகிரியை நோக்கி போயிருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிறவர் 5th செப்டம்பர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி படையெடுத்து வராரு. ஓகே, தே கட் ஆல் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டுக்கு இருக்கிற எல்லா விதமான தொடர்புகளையும் வந்துட்டு துண்டிக்கிறாங்க. இன் அ கிளாஷ் அட் கோலார்பட்டி சிவசுப்ரமணியம் வாஸ் டேக்கன் அஸ் அ பிரிசனர். முதலே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு சிவசுப்ரமணியரை ஜாக்சன் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. திரும்பவும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து ஆர்டர் மூலியமாக அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சிவசுப்ரமணியனார் திரும்பவும் கைது செய்யப்படுகிறார். யாரால? மேஜர் பேனர்மேன் அவர்களால். கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு, திரும்ப என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன், புதுக்கோட்டைக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. விஜய ரகுநாத தொண்டைமான் ராஜா ஆஃப் புதுக்கோட்டை. யாரு? ராஜா ஆஃப் புதுக்கோட்டை விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள். ஓகேவா, கேப்சர்ட் கட்டபொம்மன் ஃப்ரம் த ஜட்ஜஸ் ஆஃப் கோலாப்பூர் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு த கம்பெனி. என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து கட்டபொம்மன் வந்து கோலாப்பூர்ல இருந்து காலாப்பூர்ல இருந்து பிடிச்சி வந்து கம்பெனி கிட்ட, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கொடுத்தாச்சு. After the fall of Panchalankurchi, Bannerman brought the prisoners to an assembly of the Palayakkarars and after trial sentenced them to death. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பேனர்மேன் வந்து பிரிசனர் மாதிரி இது பண்ணி பாளையக்காரர் இவர் வந்து தூக்கில் போடுறதுக்காக பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் அங்கே ஒன்று திரட்டுறாரு. நெக்ஸ்ட், சிவசுப்ரமணியா வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகாலபுரம். ஸோ என்னாச்சு, அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியம் அவர்களை நாகாலபுரத்தில் வந்து தூக்கிலிட்டுட்டாங்க. ஆன், ஸோ இந்த டேட் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த டேட் 16th அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் அப்படின்னு கொடுத்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால டேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் இயரோட. ஓகே, ஸோ 16th அக்டோபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ட்ரைடு பிஃபோர் அன் அசம்பிளி ஆஃப் பாளையக்காரர். ஸோ அந்த கூட்டப்பட்ட பாளையக்காரர்கள் எல்லாத்து முன்னாடியும் கட்டபொம்மன் அவர்களை வந்து தூக்கிலிடுறாங்க. சம்மொண்டட்ட கயத்தாறு, எந்த இடத்துல? கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல வந்து கட்டபொம்மன் அவர்களை வந்து தூக்குல போட்டுறாங்க. ஸோ ஆன் 16th அக்டோபர் 1799 கட்டபொம்மன் வாஸ் ஹேங்ட் அட் கயத்தார். Kattabomman's heroic deeds were the subject of many folk ballads which kept in his memory alive among the people. ஸோ இவரோட இந்த வீரமான பேச்செல்லாமே, கம்பீரமான பேச்செல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்துலேயுமே இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பட்டாங்க. அதனால தான் இன்னமும் வந்துட்டு மக்கள் மனசில் அவர் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலு நாச்சியார் அவர்கள். ஸோ வேலு நாச்சியார் வாஸ் அ குயின் ஆஃப் சிவகங்கை. ஸோ சிவகங்கை மன்னரோட ஒரே பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். அவங்களுக்கு 16 வயதில் இருக்கும்போது முத்துவடுகர் அப்படிங்கிற அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜா ஆஃப் சிவகங்கை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு வந்து கொடுக்குறாங்க. In 1772 the Nawab of Arcot and the British troops invaded சிவகங்கை. என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை நோக்கி 1772 வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து வேலுநாச்சியார் அவர்களோட சிவகங்கை நோக்கி வராங்க. தே கில்டு முத்துவடுகநாதர் இன் காளையார் கோவில் பேட்டில். ஸோ காளையார் கோவில் பேட்டில் எல்லாமே நடந்திருக்கும். சின்ன சின்ன இதெல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 10th இருக்கும். ஸோ இதில் வந்து அதில் என்ன இருக்குன்னா ஃபாதர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் காளையார் கோவில் பேட்டில் பற்றி 1 or 2 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம்.
ஓகே. ஸோ காளையார்கோவில் பேட்டிலில் முத்துவடுகநாதர் வந்துட்டு கொல்லப்படுறார். அதனால வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டாட்டரான வெள்ளச்சி நாச்சியாரோட எஸ்கேப் ஆகுறாங்க. எங்கே? அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கர் அட் விருப்பாட்சி. ஸோ அவர் விருப்பாட்சியில் வந்து ஆண்டுட்டு இருப்பார், திண்டுக்கல்ல இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் அங்கே ராஜாவாக இருக்காங்கன்னா கோபால நாயக்கர் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு போய் அடைக்கலம் ஆகுறாங்க. யார்? நம்ம வேலு நாச்சியார் ப்ளஸ் அவங்களோட டாட்டரான வெள்ளச்சி நாச்சியார் அவர்கள். ஓகே. ஸோ இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நேம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ வெள்ளச்சி நாச்சியார், கோபால நாயக்கர், முத்துவடுகனார், இந்த மாதிரி அந்த வேலுநாச்சியார் கான்செப்டில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும், ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் அதான் திண்டுக்கல்னு சொல்லியாச்சா. யார்? கோபால நாயக் அவர்கள். During this period, she organized an army and employed her intelligence agency to find where the British store their ammunition. ஸோ என்ன நடக்குது, அந்த அடைக்கலம் இருந்த பீரியட்லேயே பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்துட்டு அவங்க என்னென்னலாம் எப்படி அவங்களோட இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வேலுநாச்சியார் கண்காணிச்சுட்டே இருந்து ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படையை வந்துட்டு திரட்டுறாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஓகே. ஷி அரேஞ்ச்டு சூசைட் அட்டாக். யார்? பை குயிலி. சூசைட் அட்டாக் பை குயிலி. குயிலி யார்? கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார். ஸோ வேலுநாச்சியாரோட ஒரு படையில் இருந்த கமாண்டர் தான் பார்த்தீங்கன்னா குயிலி. அவங்க வந்து சூசைட் அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. சூசைட் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பிரிட்டிஷோட இதுக்குள்ளேயே போயிட்டு அவங்க வந்துட்டு தன்னையே தியாகம் செஞ்சுட்டு அவங்களோட ஆயுத கிடங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கொளுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் குயிலி அவர்கள். குயிலி அப்புறம் வந்து உடையாள் அவங்க எல்லாத்தையுமே நம்ம 10th புக்கில் பார்த்து இருந்திருப்போம். ஸோ இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஷீ ரீகேப்சர்டு சிவகங்கை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க குயிலி இது பண்ணதுக்கப்புறம், இது வந்து சூசைட் அட்டாக்னு சொல்லுவோமா, இது நடந்ததுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை கைப்பற்றிட்டாங்க. ஓகே. அண்ட் வாஸ் அகைன் க்ரோன்ட் அஸ் குயின். யாரோட ஹெல்ப்பால்? மருது பிரதர்ஸோட ஹெல்ப்பால். ஓகேவா. அடுத்தது மருது பிரதர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷீ வாஸ் இங்கே வந்து நம்மளோட புலித்தேவர் பற்றி பார்த்து இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் கிங் டு ரெசிஸ்ட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அண்ட் டிஃபீட் த பிரிட்டிஷ் அப்படின்னு பார்த்துருப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் குயின் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் குயின் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினவங்க யார்? வேலுநாச்சியார். அதனால் இவங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் எல்லாரும் சேர்ந்து வீரமங்கை அப்படின்னு சொல்கிறோம். யார்? வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்? ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா அவங்களோடக்கு அதர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, பட்டங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பீப்புள்ஸ். ஸோ அந்த இது எல்லாமே நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் வேர் த சன்ஸ் ஆஃப் மூக்கையா பழனியப்பன் அண்டு பொன்னாத்தாள். ஓகேவா. மூக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள் அவர்களோட மகன்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். 2 பேர் சொல்லுவோம். பெரிய மருது, சின்ன மருதுன்னு சொல்லுவோம். பெரிய மருது வந்துட்டு வெள்ளை மருது அப்படின்னு சொல்லுவோம். எங்கர் வந்து சின்ன மருதுன்னு சொல்லுவோம். சின்ன மருதுவை வாஸ் பாப்புலர்லி கால்டு ஆஸ் மருது பாண்டியன். ஸோ மருது பாண்டியன்னு யாரை சொல்லுவோம்? சின்ன மருது வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இவருக்கு அதர் நேம் மருது பாண்டியன் இல்லையா. ஸோ அதனால் இது வந்துட்டு கிரே கலரில் ஹைலைட் பண்ணோம். ஓகே. ஸோ சின்ன மருதுன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மருதுவை பார்த்தீங்கன்னா வெள்ளை மருது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. சின்ன மருது சர்வ்டு அண்டர். யாருக்கு கீழே வேலை பார்த்தாங்க? ஏன் நம்ம மருது பிரதர்ஸ்க்கும் நம்மளோட வேலுநாச்சியாருக்கும் என்ன சம்மந்தம்? அவங்களால தானே குயின் திரும்ப வந்து சிவகங்கை கைப்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ மருது பிரதர்ஸ்க்கும் நம்மளோட வேலுநாச்சியாருக்கும் இங்கே இருக்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முத்துவடுகநாதர் இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட படையில் இருந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மருது பிரதர்ஸ் அவர்கள். ஓகேவா. ஸோ அவங்க முத்துவடுகநாதரை கொண்டுட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதனால் பிரிட்டிஷ்க்கு வஞ்சம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலுநாச்சியாருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ மருது பாண்டிய சின்ன மருது சர்வ்டு அண்டர் முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் ஆஃப் சிவகங்கை. ஸோ முத்துவடுகநாதர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. In 1772, the Nawab of Arcot laid siege of Sivaganga.
ஸோ என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையை நோக்கி நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. அண்டு கேப்சரும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்ன, முத்து வடுகநாத பெரியோடனர் வந்து அதை பேட்டிலில் இறந்துட்டாருன்னு பார்த்தோம், காளையார் கோவில் பேட்டில். ஹவவர் ஆஃப்டர் எ ஃபியூ months சிவகங்கா was recaptured by மருது பிரதர்ஸ் அண்ட் பெரிய மருது. ஸோ மருது பிரதர்ஸ் அண்ட் பெரிய மருது எல்லாமே மருது பிரதர்ஸ் எல்லாமே ஒன்று தான். அண்டு பெரிய மருது அதனால் பெரிய மருது வாஸ் என்த்ரோன்ட் ஆஸ் அ ரூலர். ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, பெரிய மருது வந்து ரூலராக மாறியிருப்பார். சின்ன மருது வந்து அவருக்கான அட்வைஸராக மாறியிருப்பார். டியூ டு ஹிஸ் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். யார், சின்ன மருதுவை சொல்கிறாங்க. அதனால சின்ன மருதுவை என்ன கால் பண்ணுறாங்க அப்படின்னா லைன் ஆஃப் சிவகங்கா. லைன் ஆஃப் சிவகங்கானா யார், சின்ன மருது அப்படிங்கிற. சின்ன மருதுக்கு அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியன். ஸோ லைன் ஆஃப் சிவகங்கானா யார் சொல்லுவோம், சின்ன மருது ஆர் யார், மருது பாண்டியன். ஓகேவா, ரெண்டு நேம்லேயும் கேட்கலாம். In the later half of the 18th century, the rebellion against the British was carried by Mardu brothers in South India. சவுத் இந்தியாவில் 18th செஞ்சுரிக்கு அப்புறம் இவங்க வந்து ரிவோல்ட்டில் ஈடுபடுறாங்க. யாருக்கு எதிராக, பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்ட் டு டெத் அண்ட் ஹிஸ் பிரதர் ஊமைத்துறை அண்ட் அதர்ஸ் ஃபெல்ட் டு சிவகங்கா வேர் மது பிரதர்ஸ் கேவ் ப்ரொடெக்ஷன் டு தேம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல, கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுவாரா, அப்போ அவங்களோட 2 தம்பிகளையும் வந்துட்டு கண்டிப்பாக பிரிட்டிஷ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, 2 பிரதர்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை, செவத்தையான்னு பார்த்துருப்போம். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையை நோக்கி மருது பாண்டியர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. மருது பாண்டியருக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. த மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் சிவகங்கா டிட் நாட் லைக் த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் தயர் இன்டர்னல் பாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி சிவகங்காவில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அவங்களோட கம்பெனி வந்துட்டு அவங்களோட இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் எல்லாமே சிவகங்காவில் காமிக்கிறது பிடிக்கல. த கம்பெனி வேக்டு வார் அகைன்ஸ்ட் சிவகங்கா ஃபார் த 2 காசஸ். கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 2 விதமான காரணங்களுக்காக சிவகங்கா மேலே போர் தொடுக்கிறாங்க. ஓகேவா, இங்கே தான் சவுத் இந்தியன் ரெபலியன் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் வார் பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் 10th புக்கில் கவர் ஆகியிருந்திருக்கும், இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சவுத் இந்தியன் ரெபலியன் அப்படிங்கிறது வந்து செகண்ட் பாளையக்காரர் வார். In February 1801, the brothers of Kattabomman, Umaithurai and Savataya escaped from பாளையங்கோட்டை prison and reached கமூடி. ஓகேவா, ஸோ கமூடிக்கு வந்துட்டு வராங்க. எங்கேருந்து, பாளையங்கோட்டை ப்ரிசன்லேருந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு ஊமைத்துறையும் செவத்தையாவும் வராங்க. யார்கிட்ட, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன மருது டுக் தெம் டு த சிறுவயல், ஹிஸ் கேபிட்டல். சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவரோட கேபிட்டலான சிறுவயலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு. அதை அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, த ரீகன்ஸ்ட்ரக்ட் தேர் ஆன்செஸ்ட்ரல் ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறதுல யார், மேஜர் பேனர்மேன் வந்து ஃபோர்ட் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாருன்னு பார்த்தோமா, பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை வந்துட்டு அழிச்சதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, யார் யார் சேர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா, கட்டபொம்மனோட பிரதர்ஸான ஊமைத்துறை, செவத்தையா ப்ளஸ் சின்ன மருது அவர்களும் சேர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர், இப்போ இங்கே யார் வரா, கோலின் மெக்காலே அப்படிங்கிறவர் வராரு. ரீடுக் த ஃபோர்ட் இன் ஏப்ரல். திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபோர்ட்டை திரும்பவும் கைப்பற்றிட்டாங்க. அண்ட் த பாளையக்காரர் பிரதர்ஸ் சாட் ஷெல்டர் இன் சிவகங்கா. என்ன பண்ணுறாங்க, பிரதர்ஸ் பாளையக்காரர் பிரதர் வந்து சிவகங்கையில் வந்துட்டு நல்லபடியாக இருக்காங்க. அவங்களோட இருப்பிடமாக சிவகங்கை மாறுது. The English demanded Marudu Pandyas to hand over the fugitives. The later refused. என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் வந்து யார்கிட்ட கேட்டிருக்கா, மருது பிரதர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு வந்து கட்டபொம்மன் அவர்களோட பிரதர்ஸை வந்து நீங்கள் திருப்பி எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட மருது பிரதர்ஸ் வந்துட்டு இல்லை, நாங்கள் அவங்களெல்லாம் ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலோனல் ஆக்னியூ அண்டு கொலோனல் இன்னீஸ் மார்ச்ட் அகைன்ஸ்ட் தெம். ஓகேவா, அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிராக படையெடுத்து வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னியூ இன்னீஸும். த பாளையக்காரர் வார் அசியூம்ட் அ மச் பார்டர் கேரக்டர் தேன் இட்ஸ் ப்ரிடிசஸர். ஸோ இட் வாஸ் டைரக்டட் பை அ கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப். ஸோ கான்ஃபெடரசி ஒரு குழுவாக சேர்ந்து வந்துட்டு செயல்படுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கா, கோபால நாயக் திண்டுக்கல், அங்கே வேலுநாச்சியார் இதில் பார்த்துருப்போம் இல்லையா, அவர்,
கேரளாவில் இருக்கிற வர்மா, கேரளா வர்மா அவர் வந்து மலபாரில் இருப்பார். அதே மாதிரி கிருஷ்ணப்ப நாயர் அண்டு தோ தோந்தாஜி ஆஃப் மைசூர் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு புரட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. த இங்கிலீஷ் டிக்ளேர்டு வார். இவங்க எல்லாத்து மேலேயும் போர் தொடுக்குறாங்க இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. ஓகே, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து விடுறாங்க. கால்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். எப்போ? ஜூன் 1801. ஜூன் 1801. The proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்று கூடணும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் இஸ் த ஃபஸ்ட்டு கால் டு unite Indians against the British. Okay, a copy of proclamation was pasted on the walls of the Nawab's palace in the fort of Tirchi. என்ன ஆகுது, அந்த ப்ரொக்ளமேஷன் அந்த அறிக்கை இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நவாபோட பேலஸில் வந்து அவங்களோட வாலில் வந்து ஒட்டுறாங்க. அண்டு இன்னொரு இடத்துல எங்கே ஒட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்ரீரங்கம் டெம்பிளில் வந்துட்டு ஒட்டுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நாங்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் தொடுக்க போகிறோம், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஓகே, thus Marudhu brothers spread the spirit of opposition against the English everywhere. இது மூலமா என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்க்கு எதிராக இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் இந்த நியூஸை வந்து பரப்புகிறாங்க. As a result, many பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு went on a rally to fight against the British. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன மருது பார்த்தீங்கன்னா நியர்லி 20,000 மென்னை வந்து இங்கிலீஷ் ஆர்மிக்கு எதிராக கலெக்ட் பண்ணி திரட்டி வச்சிருக்காரு. British reinforcements were refused from Bengal, Ceylon and Malaya. ஸோ பிரிட்டிஷ் வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க யார்கிட்ட, பெங்கால், சிலோன், மலேசியாவிலேருந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. த ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்டு தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ராஜாக்கள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ். என்ன அது, பிரித்து ஆளணும் அப்படிங்கிறதுல முஸ்லீம்ஸ் எல்லாமே இது பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனாலையும் பாளையக்காரர்ஸ் இதில் வந்துட்டு பிளவு ஏற்பட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அனெக்ஸ்டு சிவகங்கை. ஸோ சிவகங்கை எப்படி இங்கிலீஷ் வந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதான். In May 1801, English attacked the rebels in தஞ்சாவூர் அண்ட் திருச்சி. ஸோ திருச்சிலையும் தஞ்சாவூர்லேயும் கிளர்ச்சி பண்ணுறவங்க எல்லாத்தையும் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த ரெபல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்டு காளையார் கோவில். ஸோ அந்த கலவரத்தில் எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தப்பிச்சு காளையார் கோவிலுக்கும் பிறன்மலைக்கும் போகிறாங்க. தே வேர் அகைன் மறுபடியும் டிஃபீட் பண்ணப்பட்டார்கள் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால். என்னாச்சு அப்படின்னா சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் த ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி ஒன் த பேட்டில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நிறையா கமாண்டர்ஸ் இருக்காங்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கு. அது எல்லாமே சேர்ந்து நம்மளே வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அது ஒரு ஃபேவராகவே இருந்திருக்கு. இந்த ரெபலியன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அண்ட் இங்கிலீஷ் அனெக்ஸ்டு சிவகங்கை இன் 1801. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை போய் அதே இயர்லேயே வந்துட்டு சிவகங்கையும் கைப்பற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா, நம்மளோட மருது பிரதர்ஸ். அப்போ என்ன ஆகுது, த மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆன் 24th October 1801. ஸோ இந்த டேட் இம்பார்ட்டண்ட் அண்ட் மந்த்து ப்ளஸ் இயர் இம்பார்ட்டன்ட். 24th October 1801 மருது பிரதர்ஸை கைப்பற்றி திருப்பத்தூர் ராமநாதபுரத்தில் தூக்கில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் கிட்ட யார் அடைக்கலமாக இருக்கா, கட்டபொம்மன் அவர்களோட பிரதர்ஸான ஊமைத்துறையும் செவத்தையாவும் இருக்காங்களா, அவங்களையும் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்தை வந்து இது பண்ணி பாஞ்சாலங்குறிச்சி இதில் வந்து 16th November 1801 கில் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 73 rebels were sentenced to Penang in Malaysia. They called the Prince of Wales Island. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 72 இந்த கிளர்ச்சி பண்ண அவர்களை வந்து மலாயாவுக்கு வந்து நாடு கடத்தி அங்கே வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோ தே ஃபெல் பிஃபோர் த இங்கிலீஷ் தே வேர் த பிரிசனர்ஸ் இன் சோவிங் த சீட்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் த லேண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்னதான் வந்து அவங்க இறந்து போய் தூக்கிலிட்டாலுமே கஷ்டப்பட்டிருந்தாலுமே அவங்க போட்ட அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு சின்ன விதை தான் தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் உருவாகிற அளவுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தஸ் த சவுத் இந்தியன் ரெபலியன் இஸ் அ லேண்ட்மார்க் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. அதனால என்ன ஆகுது, நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் ரெபலியன் வந்து ஒரு இடம் பதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். Although the 1018 to 1001 rebellion was to be categorized in the British records as the சொன்னா செகண்ட் பாளையக்காரர் வார். ஸோ இது என்ன சொல்லுவோம், செகண்ட் பாளையக்காரர் வார். அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்தது என்ன வருது, கர்நாடிக் ட்ரிட்டி எப்போ 31 இங்கே ஜூன் 1801, இங்கே ஜூலை 1801. எது வருது, கர்நாடகா ட்ரீட்டி. Karnataka Treaty on 31st July 1801, the British assumed direct control over Tamil Nadu. என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் பாளையக்கார சிஸ்டம்லாம் வேணாம், அதை நாங்கள் அபாலிஷ் பண்ணிட்டு இனிமேல் நாங்களே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷே வந்துட்டு அறிவிக்கிறாங்க. இது மூலயமா கர்நாடகா ட்ரீட்டி 31 ஜூலை 1801 மூலயமா அறிவிக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள். ஸோ தீரன் சின்னமலை வாஸ் பார்ன் அட் மேலப்பாளையம் இன் சென்னிமலை நியர் ஈரோடு. ஸோ ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் வந்துட்டு மேலப்பாளையத்தில் வந்து பிறந்திருக்காரு. அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. ஸோ அவரோட ஒரிஜினலான நேம் தீர்த்தகிரி, தீரன் சின்னமலை அப்படின்னு என்றும் அழைக்கப்படுகிறார். ஹி வாஸ் த பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி who fought the British East India Company. ஸோ கொங்கு கண்ட்ரியோட பாளையக்காரர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தீரன் சின்னமலை அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து போராடி இருக்காரு. த கொங்கு கண்ட்ரினா என்னென்னதான் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர் அண்ட் திண்டுக்கல் ஃபார்ம்ட் a பார்ட் ஆஃப் த நாயக்க கிங்டம் ஆஃப் மதுரை. ஸோ மதுரையை சேர்ந்த நாயக்கா கிங்டம் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கொங்கு ரீஜியன்ஸான சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இதெல்லாமே வருது. ஓகே. but had been annexed by the Odayars of மைசூர். அதுக்கப்புறம் லேட்டரானா யார் நாயக்காஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற ஒடையார்ஸால். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த ஒடையார்ஸ் தீஸ் டெரிட்டரிஸ் அலாங் வித் மைசூர் were controlled by the மைசூர் சுல்தான். ஸோ இது அதுக்கப்புறம் இந்த ஓடையார்ஸ் அப்படிங்கிறவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அங்கே யார் ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னா மைசூர் சுல்தான் ரீப்ளேஸ் பண்ணி மைசூரோடு சேர்ந்து இந்த கொங்கு ரீஜியனும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் த 3rd and 4th மைசூர் வார் எல்லாமே நம்மளோட 8th செகண்ட் லெசனில் படிக்க போகிறோம். ஸோ அந்த 3rd and 4th மைசூர் வார்க்கு அப்புறம் எல்லா கொங்கு ரீஜியன்ஸுமே யாரோட கண்ட்ரோலுக்கு போகுது, இங்கிலீஷோட கண்ட்ரோலுக்கு போகுது. ஓகே. தீரன் சின்னமலை வாஸ் ட்ரெயின்ட் பை ஃப்ரெஞ்சு மிலிட்ரி இன் மாடர்ன் வார்ஃபேர். ஸோ மாடர்ன் வார்ஃபேர் ஃப்ரெஞ்சால் தான் வந்து தீரன் சின்னமலை அவர்கள் நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரு. ஹி வாஸ் அலாங் த சைடு திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தானோட பக்கம் வந்துட்டு இருக்காரு. எதுக்காக, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காட் விக்ட்ரீஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். போராடி அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு யார், தீரன் சின்னமலை. ஆஃப்டர் திப்பு சுல்தான்ஸ் டெத் சின்னமலை செட்டில் டவுன் அட் ஓடாநிலை அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட். இப்போ என்ன ஆகுது, திப்பு சுல்தான் வந்து இறந்து போயிடுவார். ஸோ மைசூர் வாரில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்துருவார். அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை அவர்கள் ஓடாநிலைக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுவார். ஓகேவா. தேர் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். அங்கேருந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓடாநிலையிலே இருப்பார். He sought the help of Marathas and Mardu Pandyas to attack the British at Coimbatore in 1800. ஸோ 1800 மராத்தாஸ்கிட்டையும் மருது பிரதர்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு எதிராக கோயம்புத்தூரில் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பார் ஹெல்ப்பு. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் மேனேஜ் டு ஸ்டாப் த ஆர்மிஸ் ஆஃப் த அலைஸ் அண்ட் ஹென்ஸ் சின்னமலை வாஸ் ஃபோர்ஸ் டு அட்டாக் கோயம்புத்தூர் ஆன் ஹிஸ் ஓன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷெல்லாம் வந்துட்டு அவங்கள தடுத்து இருந்திருப்பாங்க. மராத்தாஸ் ஆகட்டும் மருது பாண்டியர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து அவங்களோட ஆர்மிஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதனால சின்னமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தனியாக நின்று தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடுற நிலைமை ஏற்பட்டது. ஹிஸ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் ஹி எஸ்கேப்டு ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். ஸோ என்ன ஆகுது, அவர் மட்டும்தான் போராடுறாரு இல்லையா, அதனால் டிஃபீட் ஆகிட்டு
ஸோ ஒரு இதில் அவர் வெற்றியும் பெற்றிருப்பார். ஸோ அது வந்து கொடுமுடி சைடில் வந்துட்டு காவேரி ரிவர் சைடில் வந்துட்டு அது எல்லாமே நடக்கும். அந்த போரில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். 10th புக்கில் அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதோட இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னமலை அதனால் அட்டாக் ஆகி என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு பிரிட்டிஷ் கிட்டேருந்து. எஸ்கேப் ஆகி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு. அன்டிஃபீட்டட் இங்கே வருது. ஸோ பேட்டில் அட் காவேரி ஓடாநிலை அண்டு அரச்சலூர். ஸோ அரச்சலூர் காவேரி ரிவர் போகிற இடத்துல வந்து கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சின்னமலை திரும்பவும் வந்துட்டு பிரிட்டிஷ் அவர்களை வென்று இருப்பார். ஓகே, ரீஸ்டார்ட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டியூரிங் த ஃபைனல் பேட்டில் சின்னமலை வாஸ் பிட்ரேட் பை ஹிஸ் குக். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவரோட ஓன் குக்கான நல்லப்பன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, சின்ன மலை அவர்களை வந்துட்டு ஃபைனல் பேட்டில் வந்து தோக்கடிக்கிற மாதிரி பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதனால என்ன ஆகும், சின்னமலை அவர்களை வந்து கைப்பற்றி பிரிட்டிஷு தூக்கிலிட்டுருவாங்க. எங்கள் சங்ககிரி ஃபோர்ட்டில் 1805 சங்ககிரி கோட்டையில் வந்து சின்னமலை அவர்களை தூக்கிலிட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகேவா, வெள்ளூர் ரிவோல்ட் வரும், அப்புறம் கிரேட் இண்டியன் ரெபலியன் வரும், த ரிவோல்ட் ஆஃப் 1857 வரும். ஸோ அதோட லெசன் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே நம்மளோட 5 மந்த்ஸுக்குள்ளே டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ண போகிறோம். ஜிகே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இது நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை படிக்கிறோம், பட் நம்மளுக்கு படித்ததெல்லாம் நம்மளுக்கு கொஷினாக என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுல இருக்கேன். எதுலேருந்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்ததுலேருந்து மட்டும்தான். என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். நான் ஆல்ரெடி 10th புக் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். அதனால் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் பார்க்குறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஷார்ட்ஸாக இனிமேல் டெய்லி ஒரு 5 questions to 10 questions வந்துட்டு போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் போய் பாருங்கள். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் நிறையா ப்ராக்டிஸ், நம்ம படித்தா மட்டும் போதாது, கொஷின் பேப்பர்ஸ் நிறையா சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் மட்டும்தான் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னும் நம்மளுக்கு தெரியும். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சரிதானா அப்படிங்கிறது தெரியும். இத்தனைக்கும் நான் இது வரைக்கும் அவுட் சோர்ஸ் எதுவுமே போகல, நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும் தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நம்பி படிக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம். கண்டிப்பாக நம்ம 2026 ஜாப் வாங்குகிறோம். ஓகே, ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிப்போம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் கொடுக்கறத வச்சு தான் எனக்கு உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ அது இட் மேபி எனி கமெண்ட், எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் ஆர் என்கிட்ட இருந்து ஏதாவது ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I will be providing it. Okay, so thanks for watching my video. Thank you.